அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்று முதல் சயின்ஸுக்கு முக்கியமான வினாக்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா அளவீடுகள், விசை, இயக்கம், வெப்பம், மின்னியல், காந்தவியல் தொடர்பான ஒரு 25 கேள்விகளை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இனி நாளை முதல் பார்த்திங்கன்னா இது ஒரு 50 கேள்வியாக கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சயின்ஸுக்கு அதாவது ஒரு வரி வினாக்களாக பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம 10th வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வச்சு அப்படியே நடத்தின மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு 8th வரைக்கும் இம்பார்ட்டன்ஸுங்கிறதுக்காக நம்ம 8th வரை கொடுத்துருக்கோம். இன்று முதல் பார்த்திங்கன்னா முக்கியமான வினாக்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள், 20 டெசிமீட்டர் என்பது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு டெசிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அதாவது மீட்டரில் ஒரு மீட்டரில் 10ல் ஒரு பங்கு தான் ஒரு டெசிமீட்டர். அதாவது உங்களுக்கு என்ன ஆகும், 10 சென்டிமீட்டருங்கிறது தான் ஒரு டெசிமீட்டர். அப்போ நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 20 டெசிமீட்டர் என்பது 2 மீட்டர். அப்போது இந்த ஒரு டெசிமீட்டர் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரில் 10ல் ஒரு பங்கு தான் ஒரு டெசிமீட்டர். அதாவது ஒரு 10 சென்டிமீட்டருங்கிறது ஒரு டெசிமீட்டர். இதற்கு 2 மீட்டர் என்பது சரியான ஒன்று. திரவத்தின் பருமனை பொதுவாக எந்த அளவு மூலம் அளவிடலாம்? திரவம்னு கேட்டிருக்கோம். அதாவது திரவத்தின் பருமனை லிட்டர் அப்படிங்கிற அளவு மூலம் அளவிடலாம். பொருளின் நிறையை அளவிட பயன்படுவது எது? பொருளோட நிறை. அப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன வரும்? பொதுத்தராசு தான் பொருளின் நிறையை அளவிட பயன்படுகிறது. மெட்ரிக் முறை அலகுகள் 1790 எந்த நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்டது? மெட்ரிக் முறை இது வந்து 1790 பிரெஞ்சு மக்களால் உருவாக்கப்பட்டது. நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல் எத்தனைத்தில் ஒரு பங்கு? அதாவது நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல் எத்தனை பங்கு? ஆன்சர் சரிதான். நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல் 6ல் ஒரு பங்காக உள்ளது. வேகத்தின் அலகு என்ன? வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? இது பூமி தன் அச்சை பற்றி சுழலுதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி இயக்கம். அலைவுறு இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கமாகும். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. வேகத்துக்கு நம்ம என்ன வரும் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். வேகம் என்பது தொலைவு டிவைடட் பை காலம் என்பது தான் சரியான விடை. நமது உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? நமது உடலின் சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். பொருள்களின் வெப்பநிலை எது பாயும் திசையை தீர்மானிக்கிறது? பொருள்களின் வெப்பநிலை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருள்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை எந்த நிலையில் உள்ளது எனலாம்? வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருள்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை என்னவா இருக்கும்? கண்டிப்பா வெப்ப சமநிலையில் உள்ளது என அறிந்து கொள்ள முடியும். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் என்பது சரியான ஒன்று. மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா மின் உற்பத்தி நிலையமாகும். கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல வெள்ளி என்பது நற்கடத்தியாக உள்ளது. பின்வருவனவற்றுள் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? இதுல பாத்தீங்கன்னா நெய்வேலியில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ளது. அணுமின் நிலையங்களில் எது இயக்கப்படுகிறது? அணுமின் நிலையங்கள்ல எது இயக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா நீராவியால் இயக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் துணை மின்கலன் பயன்படுத்தப்படுவது எவற்றில்? இதுல துணை மின்கலனா நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா துணை கைபேசியில் துணை மின்கலன் அதாவது பேட்டரி பயன்படுத்தப்படுகிறது. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எது?
இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், ஊசி தான் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருளாகும். மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் எந்த நாட்டவர்? மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள் ஆவார்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதும் எந்த திசையில் தான் நிற்கும்? எந்த திசையில் நிற்கும்? தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும். காந்தம் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுத்தியால் தட்டுவதால் காந்தம் தன் காந்தத்தன்மையை இழக்கிறது. கீழ்கண்டவற்றில் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் என்ன? இதுல நிக்கல் என்பது காந்தத்தால் ஈர்க்கப்படுகிறது. காந்தங்கள் காந்தத்தன்மையை இழப்பதற்கான காரணம், இதுல என்ன பண்ணலாம், வெப்பப்படுத்துதல் மூலம் என்னாகும், காந்தம் காந்தத்தன்மையை இழக்கிறது. ஒன்றை ஒன்று விளக்கும் துருவங்கள் என்ன? எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும், ஒத்த இயல்புடைய விளக்கும். அப்படிங்கிறது விளக்கும் துருவங்கள் எது? கண்டிப்பா 1 மற்றும் 4, நார்த்து சவுத்துங்கிறது விளக்கும். மின்காந்த தொடர்வண்டிகள் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் எளிதாக செல்லும்? மின்காந்த தொடர்வண்டிகள் மணிக்கு பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் எளிதாக செல்லும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று முதல் நாளில் ஒரு 25 கேள்விகள்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதில் கொஸ்டின் அதிகப்படுத்தி நம்ம நாளை முதல் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.